தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அழகர் ஆற்றில் இறங்கியதை பக்தர்கள் தண்ணீர் பீச்சி அடித்து கண்குளிர உற்சாகத்தோடு நடனமாடி கண்டு ரசித்தனர். ராமநாதபுரம் அருகே குளத்தூர் லட்சுமி நாராயண பெருமாள் பச்சை பட்டு உடுத்தி குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றில் இறங்கினார். பாரம்பரிய இசை மற்றும் மேளதாளத்துடன் 5 கிலோமீட்டர் தோள் சுமந்து இளைஞர்கள் நடனமாடி சென்ற நிலையில் ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வீர அழகர் வெண்பட்டு உடுத்தி வைகை ஆற்றில் இறங்கினார். பக்தர்கள் அழகர் வைகையில் இறங்கும் போது ஆரவாரமிட்டு மகிழ்ந்தனர். மதுரை மாவட்டம் வலையங்குளத்தில் 10,000 பேர் கலந்து கொள்ளும் கள்ளழகர் மெகா எதிர் சேவை சமபந்தி விருது நடைபெற்றது. 4000 கிலோ அரிசி, 1000 கிலோ துவரம்பருப்பு, 4000 கிலோ காய்கறிகளுடன் மெகா விருந்து பொதுமக்களுக்கு தயார் செய்யப்பட்டது. இந்த ஃபங்க்ஷன் தன்னெழுச்சி பொதுமக்களே எல்லாமே சேர்ந்து ஒற்றுமையா, எந்த ஒரு ஜாதி மதம் இல்லாமல் அனைவரும் ஒற்றுமையா இவர் வழிவகுக்கிறது சமத்துவத்தோடு நடைபெற்றது. பெருமையோடு நாங்கள் இந்த வளையங்குளத்து கிராம சார்பாக நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். வத்தலக்குண்டு அருகே மருதா நதிரி ஆற்றில் பச்சை பட்டுடுத்தி குதிரை வாகனத்தில் அழகர் ஆற்றில் இறங்கினார். அப்போது அங்கு கூடியிருந்த மக்கள் தண்ணீர் பீச்சி அடித்து வணங்கினர். திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் குடகநாட்டில் பச்சை பட்டு உடுத்தி குதிரை வாகனத்தில் இறங்கினார். அப்போது நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு அழகரை தரிசனம் செய்தனர்.